இரண்டாம் பாகத்தில் சேருங்கள், நிச்சயமாக நீங்கள் சேர்வீர்கள். ஆம், இரண்டாம் பாகத்தில். ஏனெனில் நீங்கள் உங்களால் வங்கிக் குறியீடு மேம்பாட்டு திட்டத்தின் முழு தொகுப்பையும் வாங்கியுள்ளீர்கள். இன்று நாம் திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் மேலும் விவாதிக்கப் போகிறோம். நாம் சேரும் அனைத்து நன்மைகளையும் பார்த்துவிட்டோம். இங்கே நாம் எல்லா நன்மைகளையும் விரிவாக பார்த்தோம். அடுத்து வரும் விளக்கத்தில் செல்லலாம். முதலில் பாதுகாப்பு. இந்த முழு அமைப்பில் பாதுகாப்பு எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கலாம். அப்படியென்றால் பாதுகாப்பு முதலில் என்பது பாதுகாப்பின் மொத்த உணர்வாகும். இது குறைந்த வேலை நேரங்களால் அதிகரிக்கும். வேலை நேரங்கள் உண்மையில் மிகவும் குறைவாக இருக்கும். இது ஒட்டுமொத்த செயல்பாட்டின் முழுமையான புரிதலும் அதற்கான ஆழமான உணர்வும் முற்றிலும் மாற்றப்படும். அப்படியென்றால் பாதுகாப்பு செயல்பாட்டுடன் எப்படி தொடர்பு கொள்கிறது என்றால், ஒரு செயல்பாட்டின் கால அளவு எவ்வளவு நீண்ட நேரம் நடைபெறுகிறது என்பதில்தான் முக்கியத்துவம் உள்ளது. ஏனெனில் பணியாளர்களின் அமைப்பும் செயல்பாட்டின் நீடித்த தன்மை மற்றும் அதன் சிக்கல் மிக்க தன்மையிலிருந்து மிகவும் பாதிக்கப்படுகிறது. பிரேக் டைம் 0.5s. பல நேரங்களில் நீங்கள் கப்பலில் நேரில் பார்த்தாலும் சிலர் செயல்பாட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனநிலை உண்மையில் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம். இதுதான் நாம் காண விரும்பும் நிலைமையல்ல. நாம் விரும்புவது மக்கள் மகிழ்ச்சியுடன் அந்த வேலையை செய்ய தயாராகவும் அதை செய்ய விருப்பத்துடன் இருக்கவும் அவர்களிடம் முழு ஆற்றலும் இருக்க வேண்டும் என்பதுதான். சரியா? இதுதான் பாதுகாப்பான முறையில் விஷயங்கள் தொடங்கும் விதம். அதாவது இது அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. பாதுகாப்பு அதிகரிக்கிறது என்பது உறுதி. குறிப்பாக எளிமையான செயல்பாடுகளால், சிக்கலான செயல்பாடுகளால் அல்ல. அவற்றை முடிந்தவரை எளிமைப்படுத்த வேண்டும். மேலும் செயல்பாட்டின் மொத்த நேரம் குறைந்தால் பாதுகாப்பும் அதிகரிக்கும். இது நிச்சயம். உதாரணமாக, ஒரு செயல்பாடு 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு விதம். ஆனால் அது 10 முதல் 20 மணி நேரம் வரை நீண்டால் அது முற்றிலும் வேறுபட்டது. இதற்கான முக்கிய காரணம் செயல்பாடு நீளமாகும் போது அதற்கான முயற்சியும் அதிகரிக்கிறது. கவனம் குறைகிறது. அதே நேரத்தில் வேறு விஷயங்களும் நடக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது செயல்பாட்டின் நீளம் அதிகரிக்கும் போது நேரத்துக்குள் பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நிகழலாம். இது வெறும் செயல்பாடுகள் பற்றியதல்ல. ஏனெனில் சிலர் செயல்பாடுகள் எப்படி நடக்கின்றன, அதன் அளவு என்ன, அல்லது அதை மறந்துவிடலாம் என்பதையும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் என் அறிவும் அனுபவமும் பார்த்தால் இந்த அனைத்து அம்சங்களும் மொத்த செயல்திறனை பாதிக்கின்றன என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். இது வெளிப்படையாக எளிதாக தெரியலாம் என்றாலும் உண்மையில் அப்படியில்லை. இதுதான் காரணம். இப்போது நீங்கள் பார்க்கலாம் ஏன் மற்றும் எந்த காரணங்களுக்காக இது பாதிக்கப்படுகிறது. செயல்திறன் எப்படி அதிகரிக்க முடியும் என்பது திட்டத்துடன் தொடர்புடையது. நான் வடிவமைத்த அனைத்து திட்டங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இந்த கட்டமைப்பு உள்ளது. மற்றொரு உதாரணம், நீங்கள் ஒரு வங்கி கணக்கீட்டு செயல்பாட்டை பேங்கரிங் ஆபரேஷன் செய்கிறீர்கள். அது உண்மையில் நீண்ட நேரம் எடுக்கிறது. நீங்கள் இன்னொரு செயல்பாட்டையும் செய்கிறீர்கள். அதாவது அடிப்படையில் உங்கள் ஊழியர்களின் சக்தியையும் உங்கள் சக்தியையும் வேறு இடத்தில் வீணாக்குகிறீர்கள். மேலும் இன்னொரு விஷயம் நடக்கும். ஏனெனில் எப்போதும் ஏதாவது நடக்கும். உங்களுக்கு ஆய்வு இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும், ஒரு பிரச்சனை ஏற்படும், சில குழாய்கள் உடையும், ஆபத்து ஏற்படும், அல்லது வேறு ஏதாவது, அல்லது ஜெனரேட்டர் என்று வைத்துக் கொள்வோம், அது பழுதாகிவிடும். அதனால் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் செயல்பாட்டை செய்யும் மொத்த நேரம் அதிகமாகும் போது அந்த இடைவெளியில் அதிகமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும். மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த அமைப்புடன் நான் ஒரு
உள் யூசி உருவாக்குகிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தையும் கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் கழுவுதல் தொடர்பான ஆன்லைன் பாடத்தையும் அறிமுகப்படுத்தப் போகிறேன். இந்த புத்தகம் நான் சேர்த்து கொண்ட அறிவையும் நிபுணத்துவத்தையும், மேலும் சிறந்த வெளியேற்றும் செயல்பாடுகளை எவ்வித சிரமங்களும் கூடுதல் புகார்கள் இல்லாமல் செய்ய தேவையான வெற்றிகளையும் பகிர்ந்தளிக்கிறது. இது உங்கள் வேலைகளை கப்பலில் ஏறுவதற்கு மிகவும் எளிமையாக்குகிறது. நான் உருவாக்கிய பயிற்சி பொருளில் எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை உள்ளது. ஏனெனில் அவை அனைத்தும் சரிபார்க்கப்பட்டவை, அந்த முறையும் சோதிக்கப்பட்டது. மேலும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் முதல் பக்கத்திலிருந்தே நேரடியாக மதிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு விஷயம், சிறந்த புரிதலும் ஆழமான அறிவும் பெற நான் இந்த தலைப்புக்காகவே உருவாக்கிய ஆன்லைன் பாடநெறியில் சேர வேண்டும். இது ஏற்கனவே யூடியூப் சேனலில் கிடைக்கிறது. இந்த புத்தகத்தை அமேசானில் இருந்து எளிதாக வாங்கலாம். மேலும் இந்த வீடியோவின் கீழே நான் விடும் லிங்குகள் மூலம் நீங்கள் நேரடியாக அணுகலாம். அதனால் இன்று சேருங்கள். உங்கள் முன் திறக்கும் ஜன்னல்களையும் வாய்ப்புகளையும் இன்னும் எளிதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுங்கள். க்ரூட் ஆயில் வாஷின் கையேடு. க்ரூட் ஆயில் வாஷின் மாஸ்டர் கிளாஸ் ஆன்லைன் பாடநெறியுடன் சேர்ந்து ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் நடைமுறை வழிகாட்டுதலை வழங்கும். இதில் மூலக்கூறுகளின் நடத்தை, ஒவ்வொரு வகையின் தனித்தன்மைகள், அவற்றை எப்படி கையாள வேண்டும், எதில் கவனம் செலுத்த வேண்டும், ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும், சிறந்த திட்டங்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பவற்றை புரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் க்ரூட் ஆயில் வாஷிங் என்பது ஒரு அற்புதமான பயணம் என்று உணர்வீர்கள். இது க்ரூட் ஆயிலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் பார்ப்பது எப்படி என்பதை முற்றிலும் மாற்றிவிடும். இது உங்களுக்கு முன்னேற்றமான அறிவை வழங்கி போட்டியில் முன்னிலையில் இருக்க உதவும். பங்கர் மேனிபோல்டின் எளிதாக அணுகக்கூடிய பகுதி மண்டலம் 1 மற்றும் மண்டலம் 2 ஆகியவற்றிலிருந்து தொலைவில் அமைந்துள்ளது. அதனால் இது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஏனெனில் இது மேனிபோல்டுகளை ஒன்றுக்கொன்று பிரித்து வைக்கிறது. மேனிபோல்டை கண்காணிக்கும் கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இது மிகவும் எளிதாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். மேலும் இந்த பங்கர் லைன் நகர்வால் மொத்த செயல்திறன் அதிகரிக்கும். ஏனெனில் குளிர்கால நிலைகளிலும் நாம் மிகவும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடிகிறது. அதனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய இயக்கங்கள் குறைவாக இருக்கும். அதாவது டெக்கில் உள்ள அபாயங்களுக்கு உதாரணமாக சிக்கல் ஏற்படும் பகுதிகள், மூரிங் உபகரணங்கள், வழுக்கும் மேற்பரப்புகள் போன்றவற்றுக்கு நேரடியாக எதிர்பார்க்கும் நிலை குறையும். மேலும் மேலே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளபடி பதிலளிக்கும் நிகழ்வுகளின் போது இது வாயுக்களின் வெளியீடு, தற்செயலாக ஏற்படும் கசிவுகள் மற்றும் இது போன்ற நிகழ்வுகளால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை குறைக்கும் தாக்கத்தையும் நிச்சயமாக வழங்கும். பிரேக் டைம் 0.5s. அப்படியென்றால் பாதுகாப்பு முதலில் மேம்படும் என்பது தேவையான அனைத்து தகவல்களும் தெளிவாகவும் நேரடியாகவும் பகிரப்படுவதால் தான். இதன் அர்த்தம் என்ன? மொத்தமாகவும் தாமதங்களை தவிர்க்கவும் முன்கூட்டியே பகிரப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களும், எந்த பக்கத்திலிருந்து பங்கரிங் செய்யப்படும், எந்த பக்கம் இணைப்பு மற்றும் பங்கர் பாய்ச்சி வரும் என்பதுதான் முக்கியம். சரி, முன்கூட்டியே எல்லாவற்றையும் தயார் செய்ய எந்த இணைப்பு பயன்படுத்தப்படும் அல்லது இணைப்பு ஸ்டாண்டர்டாக இருக்கும்? இது ஆம், எதிர்காலத்தில் விஷயங்கள் எப்படி முடிவெடுக்கப்படுகின்றன என்பதில்தான் சார்ந்திருக்கும். பங்கரிங் இடம், அதாவது அந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் தவறான பக்கத்திலிருந்து இணைப்பை தயார் செய்வதில் நேரம் வீணாகும் என்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பலமுறை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு கப்பல் எடுத்துக்கொள்ளலாம் நங்கூரில் இருக்கும்போது பங்கர் பெறும்போது பங்கர் பார்ஜ் எந்த பக்கத்திலிருந்து வரும் என்பது எப்போதும் தெரிந்திருக்காது. அப்படியென்றால்
குழுவினர் ஸ்டார்போர்ட் பக்கமான மானிபோல்டை தயார் செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் கப்பல் போர்ப்பக்க மானிபோல்டுக்கு வருகிறது. அதனால் எல்லா விஷயங்களும் மொத்த நேரத்தில் சேர்ந்து நேரம் உண்மையில் அதிகரித்து பங்கரின் செயல்திறன் முழுவதும் மிகவும் பயனற்றதாக ஆகிவிடுகிறது. இதனால் கப்பல் அங்கு வேலை இல்லாமல் நிற்கும் நேரம் அதிகரிக்கிறது. இது பங்கரின் நேரத்தையும் அதிகரிக்கிறது. வருடத்திற்கு கணக்கிட்டால் அது உண்மையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் பார்ஜ் வருகையின் பங்கரின் நேரமும் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் கப்பலிலிருந்து தயாரிப்பு நேரம் தெரிந்திருப்பதால் தயாரிப்பை தொடங்குவது அவசியம். அதனால் அது எப்போது வரும் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் கப்பல் பக்கம் உள்ளவர்கள் கூட அதற்காக தயாராக முடியும். அவர்கள் விஷயங்களை எளிதாக ஏற்பாடு செய்ய முடியும். பார்ஜ் எப்போது வரும், எதற்காக வரவில்லை என்று காத்திருக்காமல் இருக்க முடியும். மற்றொரு விஷயம், இது வெளிப்படையான செயல்பாடுகள். இது உண்மையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. தகவல் நேரடியாக தொடர்புடைய அனைத்து தரப்புகளுக்கும் பகிரப்பட வேண்டும். எனக்கு நினைக்கிறது, ஒரு சுற்று தொடர்பு வைத்திருப்பது நல்லது. அதனால் கூடுதல் மின்னஞ்சல்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செயல்பாட்டில் ஆர்வம் கொண்ட அனைத்து தரப்புகளும் நேரடியாக அந்த சுற்று தொடர்பில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு செய்தியை அனுப்பினால் அந்த செயல்பாட்டில் உள்ள அனைவரும் நேரடியாக அதே செய்தியை பெறுவார்கள். அதனால் எல்லோரும் ஒரே பக்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் ஏதேனும் சொல்ல வேண்டியதாக இருந்தால் அதை நேரடியாக சொல்வார்கள். இதனால் தாமதங்கள், தேவையற்ற விஷயங்கள் மற்றும் அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். மேலும் தகவல்கள் மற்றும் வடிகட்டிகள் சேர்க்கலாம். உதாரணத்திற்கு, நாம் திறனை அதிகரிக்க விரும்பினால் அந்த வகையில் செய்யலாம். சில பாட்டுகள் உதாரணத்திற்கு அவை தகவலை வடிகட்டி உண்மையில் தேவையான தகவலை மட்டும் எடுக்கும். ஆனால் இதற்கு முதலில் சில முயற்சிகள் தேவை. ஆனால் இப்போது அந்த தொடர்புடையவர்கள் மன்னிக்கவும் அதை கண்காணிக்க முடியும் என்று நம்புகிறேன். கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதற்காக ஒரு தானியங்கி அமைப்பை அமைப்பது நல்லது. அது செய்திகளை வடிகட்டி, எடுத்துக்காட்டாக பெறுநர்கள், வழங்குநர்கள், முகவர்கள், விரைவுபடுத்துபவர்கள் போன்ற அந்த தகவலில் ஆர்வமுள்ளவர்களிடமிருந்து செய்திகளை பிரித்தெடுக்கும். பிறகு அது என்ன பார்த்திருக்கிறதோ அதை பொறுத்து, எடுத்துக்காட்டாக அந்த நபருக்கு ஒரு சிக்னலை அனுப்பி அவருக்கு அறிவிக்கிறது. அந்த மாதிரி. அதனால் அனைத்து முக்கியமான மற்றும் தேவையான தகவல்களும் அவசியம் அந்த குறிப்பிட்ட பங்குதாரர்களிடமிருந்து முழுமையாக பெறப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் சில தகவல்கள் வேறு மூலங்களிலிருந்தும் கிடைக்கலாம். அனைத்து தகவல்களும் அவசியம் கவனிக்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் எப்போது நமக்கு ஒரு அமைப்பு இருக்கிறதோ அது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட கோப்புக்கு, எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டுக்கு செய்தியை அனுப்புகிறது. அல்லது அது எடுத்துக்காட்டாக, சரி, நமக்கு இந்த பங்கர் செயல்பாடு இருக்கிறது, அது ஒரு எண்ணுடன் ஒரு கோப்பை உருவாக்குகிறது மற்றும் எல்லா மெயில்களும் அங்கேயே செல்கின்றன. அனைத்து தொடர்புகளும் அங்கேயே செல்கின்றன. அதனால் எல்லாம் அனைவருக்கும் வெளிப்படையாக இருக்கிறது. எல்லோருக்கும் அணுகல் இருக்கிறது. அந்த செயல்பாட்டிலிருந்து பணிபுரியும் நபர்களுக்கும். மேலும் இது மிகவும் எளிதாகவும் ஆகிறது. கூடுதல் கோப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு செயல்பாட்டையும் மற்றொன்றுடன் ஒப்பிட்டு இந்த தரவை மேம்படுத்துவதற்காக, உதாரணமாக கருத்து பெறுவதற்காக பயன்படுத்த முடிகிறது. மேலும் சில விஷயங்களை கண்காணிக்கவும், சிலவற்றை பகுப்பாய்வு செய்யவும், கூடுதல் மேம்பாடுகளை உருவாக்கவும் இது உதவுகிறது. இவையெல்லாம் தாமதங்களையும் தவறான தொடர்புகளையும் தவிர்க்க உதவுகின்றன. இது மொத்த செயல்திறனில் பெரிய பங்கு வகிக்கிறது. வெளிப்படையான அளவுகள், வெப்பநிலைகள் மற்றும் அனைத்து தகவல்களும் முன்கூட்டியே பதிரப்படுவதால் கணக்கீடு முன்பே செய்ய முடியும். மேலும் பங்கர் திட்டம் இறுதியாக்கப்பட்டு குழுவினருக்கும் அதிகாரிகளுக்கும் பகிரப்படுகிறது. இந்த நிலையில் என்ன நடக்கிறது?
பல நேரங்களில் கப்பல் வருவதற்கு முன் வெப்பநிலைகள் தெரியாமல் இருக்கின்றன. அப்படியென்றால் பெறப்படும் அளவுகள் சரி பொதுவாக தெரியும், ஆனால் உண்மையில் தெரியாது. ஏனெனில் வெப்பநிலைகள் தெரியாது, அடர்த்திகள் மற்றும் மற்ற அனைத்தும் தெரியாது. அதிக தகவல்கள் ஆரம்பத்திலிருந்தே பகிரப்பட்டால் கணக்கீடுகள் மிகவும் சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். சரியா? அனைத்தும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதனால் முக்கியமான விஷயம் அது வெறும் இணைப்புதான். எளிதாக சொல்லப்போனால் இணைத்து பம்பிங் தொடங்கலாம். சரியா? இதுதான் முக்கியமானது. அனைத்து தகவலும் வெளிப்படையாக இருக்கும். அப்படியென்றால் வழங்குனர் முன்கூட்டியே தெரிந்திருக்கும். ஏனெனில் நல்ல வழங்குதர்கள் இருந்தால் அவர்கள் என்ன வழங்குகிறார்கள், எப்படி வழங்குகிறார்கள் என்பதையும் முன்கூட்டியே தெரிந்திருக்கும். மேலும் வழங்குதல்களையும் சரிபார்க்க முடியும். அவர்கள் தங்களது நம்பகத்தன்மை மற்றும் மற்ற அனைத்து விஷயங்களிலும் சோதிக்கப்படலாம். அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறார்கள் என்பதும் உறுதி செய்யலாம். அதனால் அவர்கள் பல மணி நேரங்களை சேமிக்கிறார்கள். மற்றொரு விஷயம் என்னவென்றால் எல்லா டாங்கி அளவுகளும் தொலைநிலையிலேயே கண்காணிக்கப்படுகின்றன. மதிப்பீடுகளும் கணிப்புகளும் செய்யப்படுகின்றன என்பதில் கூடுதல் தெளிவை வழங்க முடியும். அதனால் எக்ஸெல் ஷீட்கள் அனுப்புவது மற்றும் அந்த மாதிரியான விஷயங்களை விட அந்த கப்பல்களை கண்காணிக்கவும், தேவையான அளவுகளை நேரடியாக கண்காணிக்கவும், அந்த அளவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்யவும் IOD அமைப்புகளை உருவாக்குவது சிறந்தது. அதனால் அதிகமாக அறிக்கை செய்வதை தவிர்க்க இந்த அமைப்பை வைத்திருப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஏனெனில் நான் பார்த்தது போல பல நிறுவனங்கள், பெரும்பாலும் சிறிய நிறுவனங்கள் மட்டுமல்ல, பெரிய நிறுவனங்களும் கூட இன்னும் அதே முறையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் தொழில்நுட்பம் முன்னேறி உள்ளது, விஷயங்கள் மாறியுள்ளன, ஆனால் மனப்பான்மை மட்டும் அதே போலவே உள்ளது. அது மாற்றமில்லை. மற்றும் விஷயங்கள் முன்னேற்றம் அடையலாம், எளிதாக செய்யலாம். எல்லாவற்றையும் தொலைவில் இருந்து பார்க்கவும், கப்பலின் அளவை காணவும், நேரடியாக அறிக்கைகள் தயாரிக்கவும் முடியும். அப்படி செய்தால் மனித பிழை அதிகமாக நீக்கப்படும். ஏனெனில் மனித பிழை பெரும்பாலும் தட்டச்சு பிழையாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் தட்டச்சு பிழை நிகழும் போது அது தெரியும், ஆனால் அதை கண்டுபிடிக்க சிறிது நேரம் தேவைப்படும். அது மீண்டும் மீண்டும் நடக்கிறது. அதனால் தரவு பாதிக்கப்படுகிறது. தரவு சரியாக இருக்காது. தரவு எப்படி குவிக்கப்படுகிறது என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. மற்றொரு விஷயம் என்னவென்றால் மதிப்பீடுகள் மற்றும் கணிப்புகள் செய்யப்படுகின்றன. மேலும் ஆர்டர்களும் கப்பலின் பயணங்களும் அந்த இடத்திலிருந்து சாத்தியமான பயணங்களும் சார்ந்திருக்கும். அதாவது இது ஒரு புத்திசாலி அமைப்பு. எவ்வளவு பங்கர் வரும் என்பதை கணிக்க முடியும். இது விலைகளையும் தேடும். இரு சப்ளையர்களையும் ஆய்வு செய்யப்பட்ட சப்ளையர்களையும் ஒப்பிடும். இதை வைத்திருப்பது மிகவும் மிகவும் முக்கியம். நிறுவனங்கள் இன்னும் இப்படித்தான் வேலை செய்கின்றன என்று எனக்கு தோன்றவில்லை. என் அனுபவத்தில் பார்த்தபோது ஆய்வு செய்வது மிகவும் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. நிறுவனங்களில் பணியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள். மேலும் A.I.A எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அதனால் அடிப்படையில் நீங்கள் A.I.A அனைத்து அமைப்புகளையும் கண்களை மூடி நம்பினால் மற்றும் ஒருபோதும் சரிபார்க்கவில்லை என்றால் மோசடி அல்லது அமைப்பை மாற்றும் சில சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். நாம் பார்த்தபடி இந்த மோசடிகளை உருவாக்க வழிகளை கண்டுபிடிப்பதில் மக்கள் உண்மையில் மிகவும் புத்திசாலிகள். மற்றொரு முக்கியமான விஷயம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மார்ஜின், அதாவது பங்கர் மார்ஜின். பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு முன்கூட்டியே பூர்த்தி செய்ய வேண்டிய மற்றும் நன்கு அறியப்பட்ட, கடந்த நாட்களில் மன்னிக்கவும்,
தொடர்புடைய குழுவினருடன் விவாதிக்கப்பட்ட களம் இருக்க வேண்டும். எல்லா ஆவணங்களும், மாதிரிக்காக பயன்படுத்தப்படும் பாட்டில்கள், அவற்றை தயாரித்து லேபிள் செய்ய வேண்டும். அதில் கப்பலின் பெயர், IMO மற்றும் அனைத்து விவரங்களும் இருக்க வேண்டும். ஏனெனில் நான் சொன்னது போல இவை எல்லாம் நெருக்கமாக செய்யும்போது நிறைய நேரமும் முயற்சியும் தேவைப்படுகின்றன. நாம் முன்கூட்டியே செய்யக்கூடிய எத்தனை விஷயங்களை விவாதித்தோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். மேலும்